நேரம் இது எங்கள் மாளிகை போலாகும். ஆனாலும் அதற்குள்ளேதான் எலி வந்து குடியேறும். கற்கிற புகையில ஊரெல்லாம் அட கருப்பா மாறி போகுதுங்க. புருஷகாரம் பார்த்துட்டா சும்மா விரட்டி அடிக்கிறான் பாருங்க. பெரியவர் முதல் குழந்தைகள் வரை கூத்தடிக்கும் டிராவல் சுந்தரா டிராவல்ஸ். இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். கற்கள் வாகனம் கலக்க வருகிறது, கலக்கும் கதைய கேளு. பிரேக் பிடிச்சதில்ல, ஹாரன் அடிச்சதில்ல, முடிஞ்ச ஏறிப்பாரு. ஆனாலும் அப்பப்போதான் பேருக்கு பசாச்சு. பல பேர் வாழ்க்கையும் இது போல பழுதாச்சு. மனிதர்கள் போல இதுக்கும் நம்பிக்கை பலமாச்சு. போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டான் என்ன மாமூல் சொல்ல தாங்களையே. முறையா இதுல இதுவும் இல்ல, ஆனா முறைய தவறி போனதில்ல. அத கடவுள நினைச்சே ஓட்டுற நாங்க தினமும் இந்த பேர சுந்தரா டிராவல்ஸ். இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். வாகனம் கலக்க பருகுது, கலக்கும் கதைய கேளு. பிரேக் பிடிச்சதுல, ஹாரன் அடிச்சதுல, முடிஞ்ச ஏறி பாரு. இது புறப்பட்டு வந்தா ஊர்வலம் தான், இது புசுக்குன்னு நின்னா பொது கூட்டம் தான். பெரியவர் முதல் குழந்தைகள் வரை கூட்டணிக்கும் டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ். இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். everybody, நகர உலான்ற லைவ் ப்ரோகிராம ஆவலோட பார்த்துட்டு இருக்கிற எங்க என் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வேணா பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரம் பிள்ளைன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானை? அட எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்வானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலே கூப்பிட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டா மாத்த கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ, சம்பாதிச்சிருக்கமே. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏ மச்சான், ஏ மச்சான், கோயில் மச்சான் எங்கடா இருக்க? டேய் ஏ மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? ஏப்பா, முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி, மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா.
ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க. அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொன்னே போடுவேன். டேய், பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள்ள வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும். 3500 ஓடிடுவாங்கப்பா. பாரு, இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? சவாரி முடிஞ்சு மிச்சமதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் பட்டன் தான் சரி பண்ண முடியும். எது பிரேக்கே இல்லையா? இத வச்சுக்கிட்டு எப்பறா திருப்பதி மேல ஏறது? சும்மா அடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துக்கிட்டு எப்படி போறது? கவலைப்படாத, இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல்ல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னய்யா, ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. ஆமா. இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாட்டா நிக்குது. அப்பா, அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா, வா 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 வா, வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸைய காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து இருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்காரு கண்ணாடிக்காரர். வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வேறங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமே தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க, டோட்டல் டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வர டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். ஏங்க எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா. நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. இங்க பாரு, இங்க பாரு. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. போடா. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளை எங்கப்பா? மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா, என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை பஸ்ல இறங்கி ஓடு, ஓடு, ஓடு. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முடிய ட்ரிம் பண்ற. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி நல்ல மனம் மகிழ்ந்தா பாப்பாப்பரி வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி, அதுவா இப்ப முக்கியம்? டேய், இந்த பாரு. டேய் மச்சான், பாதி மீசை காணாமடா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துக்கிட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய், அசையாம இருந்தா அழகா இருப்பா, அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி சரி சரி. ஓ சரியா சரியா. ஆட்டாத. ஓடுறே. சூப்பர்ரா. தூக்குடா மாப்பிள்ளைய, தூக்குடா. மணமகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்கயா. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை, உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீசை வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம போயிரும். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏறியா எல்லா நேரமும் நடந்து போய். போய் தொலைக்கிறியா? விடியா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி